ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நமக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குதுன்னு அடுத்த வீடியோவில் போட்டேன்னு சொல்லி. நம்ம தோட்டத்துக்கு கீழே ஒரு ஆறு போகுது. அந்த ஆறில் இருந்தால் நம்ம தண்ணி எடுக்கிறோம். வருஷத்தில் 12 மாதமும் வற்றாமல் தண்ணி வர்ற ஆறு. ரெகுலராக இதில் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நமக்கு இங்கே பக்கத்தில் மாட்டுப்பட்டி டேம்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து வர்ற தண்ணி தான் இது. வருஷம் ஃபுல்லாக இதில் தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ தான் இதில் தண்ணி குறைவாக வருது. மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா தண்ணி நல்லா வரும் இதில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் கல்லும் பாறையும் கூடுதலாக தான் இருக்கும். போன மழைக்கு அங்கிட்ட ஒரு காலேஜ் இடிஞ்சிச்சு. அந்த இடிஞ்சிட்டு அதில் உள்ள கல்லெல்லாம் வந்து இங்கே தான் செட்டில் ஆகி கிடக்கு. அதனால தான் இவ்வளோ கல்லும் பாறையும் இந்த இடத்துல இருக்குது. நம்ம இந்த ஆற்றுல ரவுண்டாக ஒரு பண்டில் கட்டி அதுக்குள்ளே தான் பைப்பு போட்டிருக்கோம். பைப்பில் சின்னதாக ஒரு துணி கட்டியிருக்கோம், டஸ்ட்டு உள்ளே ஏறாமல் இருக்க. இந்த பைப் வழி தான் மேலே போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது 5 HP மோட்ரு. இந்த ஒரு மோட்ரு தான் நம்ம மொத்த தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து இது வழியாக நம்ம மேலே தோட்டத்துக்கு போகுது. அதிலேருந்து கிடைக்கிற தண்ணியை அதுக்கப்புறம் நம்ம தோட்டம் ஃபுல்லாக கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ராபெரி கல்டிவேஷனோட டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.